அடுத்தது ப்ராப்ளம்ஸ் ஆன் ட்ரெயின்ஸ் பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் அண்ட் ஃபார்முலாஸ். 8 km/h மீட்டர் பெர் செகண்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? இது கூட 5/18 மல்டிப்ளை பண்ணால் மீட்டர் பெர் செகண்டாக கன்வெர்ட் ஆகிடும். அதேமாரி A மீட்டர் per செகண்ட் km/h கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? A கூட 18/5 மல்டிப்ளை பண்ணால் km/h கன்வெர்ட் ஆகிடும். அதுக்கு தேர்ட் ஃபேக்ட் என்னென்னா, time taken by a train of length L meters to pass or a standing man or a signal post is equal to the time taken by the train to cover L meters. ஒன்றும் இல்லை, ஒரு ட்ரெயின் ஆஃப் லென்த்து L மீட்டர். சப்போஸ் இதான் வந்து ஒரு ட்ரெயின் சொல்லிட்டு கன்சிடர் பண்ணிக்கோங்களேன். இது வந்து இந்த பெண்ணு தான் வந்து ஒரு ட்ரெயினாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதான் வந்து ஒரு ஸ்டாண்டிங் மேன். ஓகேவா? இது லென்த்து வந்து L மீட்டர். இப்போ இந்த ட்ரெயின் இந்த மேனை பாஸ் பண்ணி போகிறதுக்கான டைம் டேக்கிங் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த L மீட்டர் இருக்குல்ல, இந்த L மீட்ரு இந்த ட்ரெயினை கிராஸ் பண்ணுறதுக்கான டைம் டேக்கன் அப்படி சொல்கிறாங்க. அது ஏன் அப்படின்னா, இப்போ இங்கே தான் இந்த ட்ரெயின் இருக்குது. இந்த ட்ரெயின் இந்த மேனை பாஸ் பண்ணி போயிடுச்சு அப்படின்னு எப்போ சொல்லுவீங்க? இந்த மாதிரிலாம் இருந்தால் சொல்ல மாட்டீங்க. கம்ப்ளீட்டாக அதோட டெய்ல் ஃபுல்லாகவே அந்த மேனை அப்படியே கிராஸ் பண்ணி போகணும். அப்படி கிராஸ் பண்ணி போகணுன்னா அது எவ்வளோ கிராஸ் பண்ணி போகணும்? அந்த ட்ரெயினோட லென்த்து எவ்வளவோ அது ஃபுல்லாகவே அந்த மேனை கிராஸ் பண்ணி போகணும். ஓகேவா? ஸோ அதனால தான் டைம் டேக்கன் பை எ ட்ரெயின் ஆஃப் லென்த்து L மீட்டர்ஸ் டு பாஸ் எ ஸ்டாண்டிங் மேன் ஆர் எ சிக்னல் போஸ்ட் இஸ் ஈக்குவல் டு டைம் டேக்கன் பை த ட்ரெயின் டு கவர்ஸ் L மீட்டர்ஸ். அப்போ இந்த ட்ரெயின் L மீட்டர் கவர் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் டேக்கன் எடுத்துக்குதோ அதுதானே அது அந்த ஸ்டாண்டிங் மேனோ அந்த போஸ்ட்டோ அதை கிராஸ் பண்ணி போகிறதுக்கான டைம் டேக்கன். அது ஏன் புரியுதில்ல? ஏன்னா இந்த ட்ரெயினுடைய கம்ப்ளீட் லென்த்தையுமே அது வந்து என்ன பண்ணணும்? கிராஸ் பண்ணணும். கம்ப்ளீட் லென்த்தை கிராஸ் பண்ணணும்னா அப்போ அந்த ட்ரெயின் வந்து L மீட்டர் கம்ப்ளீட்டாக மூவ் ஆனால் தான் அந்த மேனை கிராஸ் பண்ணணும். அப்போ L மீட்டர்னால் அதான் ட்ரெயினோட லென்த்து. அப்போ ட்ரெயினோட லென்த்தை கவர் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் டேக்கன் அது எடுத்துக்குதோ அதான் என்னது? அந்த ஸ்டாண்டிங் மேனை கிராஸ் பண்ணுறதுக்கான டைம் டேக்கன். ஓகேவா? அதுக்கடுத்தது டைம் டேக்கன் பை ஏ ட்ரெயின் ஆஃப் லென்த் L meters to pass a stationary object of length B meters is the time taken by the train to cover L plus B meter. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ட்ரெயினோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து அந்த மேன் கிட்ட இருக்கிற மாதிரி பார்த்தோம். இப்போ என்ன அப்படின்னா, இங்கே ஒரு ட்ரெயின் இருக்குது. இங்கே ஒரு ட்ரெயின் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ட்ரெயினோட லென்த்து வந்து L மீட்டரு. அது வந்து B மீட்டர் டிஸ்டன்ஸில் இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இது வந்து எத்தனை டிஸ்டன்ஸில்? B மீட்டரில் இருக்குது. அப்போ இந்த ட்ரெயின் இந்த ஸ்டேஷ்னரி ஆப்ஜெக்டை கம்ப்ளீட்டாக கிராஸ் பண்ணி போகணுன்னா என்ன பண்ணணும்? இந்த B மீட்டரையும் ட்ராவல் பண்ணணும், ப்ளஸ்ஸு இந்த ட்ரெயினோடைய லென்த்தையும் ட்ராவல் பண்ணணும். ஓகேவா? அப்போ இந்த B மீட்டர் ப்ளஸ்ஸு ட்ரெயினோடைய கம்ப்ளீட் லென்த்து அது ஃபுல்லாக அது ட்ராவல் பண்ணி போனால் தான் என்ன ஆகும்? இந்த ஸ்டேஷ்னரி ஆப்ஜெக்டை கிராஸ் பண்ணி போகும். அதே மாதிரியே இங்கே ஒரு ட்ரெயின் இருக்குது. ட்ரெயின் ஆஃப் லென்த் L மீட்டர். சப்போஸ் எ பிளாட்ஃபார்ம் ஆஃப் லென்த்து B மீட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிளாட்ஃபார்மை இந்த ட்ரெயின் கம்ப்ளீட்டாக கிராஸ் பண்ணி போகணுன்னா அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணணும்? இந்த பிளாட்ஃபார்மோடைய டிஸ்டன்ஸு ப்ளஸ்ஸு இந்த ட்ரெயினுடைய லென்த்து. ஓகேவா? அது ஃபுல்லாக கிராஸ் பண்ணால் தான் இந்த ட்ரெயின் வந்து என்ன ஆகும்? இந்த கம்ப்ளீட்டாக இந்த பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணி போகும். ஸோ அப்போ பிளாட்ஃபார்மோடைய லென்த்து B ப்ளஸ் ட்ரெயினோடைய லென்த்து L. இந்த மீட்டர்ஸை L ப்ளஸ் B மீட்டர்ஸை ட்ராவல் பண்ணுறதுக்கான டைம் டேக்கன் எவ்வளவோ அதுதான் அது டைம் டேக்கன் பை த ட்ரெயின் ஆஃப் லென்த்து L மீட்டர் டு பாஸ் ஏ ஸ்டேஷ்னரி ஆப்ஜெக்ட் ஆஃப் லென்த்து B மீட்டர். ஓகேவா? அதுக்கடுத்தது சப்போஸ் இது நம்ம போன இதிலே பார்த்துருப்போம். சப்போஸ் 2 train or 2 bodies are moving in a same direction at U meter per second and V meter per second na then the relative speed. சப்போஸ் வந்து ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து சேம் டைரெக்ஷனில் மூவ் ஆகுது அப்படின்னா அதோட ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்து என்னது? U மைனஸ் V. அதே மாதிரி சப்போஸ் ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் ட்ராவல் ஆகுது வித் U மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடோட அண்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட் V மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீட்னா
அது ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்து எவ்வளோ u + v மீட்டர் பர் செகண்ட். அதுக்கு அடுத்தது இஃப் 2 trains of length a meter and b meter are moving in a opposite direction at u meter per second and v meter per second, then the time taken by the trains to cross each other. ஓகேவா? டைம் டேக்கன் ஃபார்முலா என்னது நமக்கு? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு தான். 2 ட்ரெயின் ஆப்போசிட் டைரெக்ஷனில் நாங்கள் ட்ராவல் பண்ணுது. ஒரு ட்ரெயின் u மீட்டர் பர் செகண்ட்லேயும் இன்னொரு மீட்டர் v மீட்டர் பர் செகண்டில் ட்ராவல் ஆகுதுன்னா அதோட ரிலேட்டிவ் ஸ்பீடு என்னதுப்பா? u + v. அதனால தான் ஸ்பீடு இருக்கிறதுல u + v சொல்லிட்டு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஆப்போசிட் டைரெக்ஷனில் 2 ட்ரெயின் வந்து ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா 2 ட்ரெயின் வந்து கிராஸ் பண்ணி போகணும்னா அதோட லென்த்து வந்து அப்போ அது வந்து எவ்வளோ லென்த் வந்து ட்ராவல் பண்ணணும்? a + b லென்த் வந்து ட்ராவல் பண்ணணும். ஸோ அப்போ வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ்னது a + b மீட்டரு, ஸ்பீடு வந்து u + v. அதே மாதிரி இஃப் 2 trains of length a meter and b meter are moving in the same direction at u meter per second and v meter per second, then the time taken by the faster train to cross the slower train. Faster train to cross the slower train உடைய டைம் டேக்கன் எவ்வளோ? a + b divided by u - v. இங்கே சேம் டைரெக்ஷன்ன்றதுனால அது ரிலேட்டிவ் ஸ்பீட்னாது u - v. எவ்வளோ டிஸ்டன்ஸ் அதை ட்ராவல் பண்ணணும்? a + b மீட்டர். 2 ட்ரெயினோடைய லென்த்தோடைய சம் வந்து அது வந்து என்ன பண்ணணும்? ட்ராவல் பண்ணணும். அப்படி ட்ராவல் பண்ணால் தான் ஃபாஸ்டர் ட்ரெயின் ஸ்லோவர் ட்ரெயினை ட்ராவல் பண்ண முடியும். ஸோ அப்போ டைம் டேக்கன் டைம் வந்து என்ன? டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீடு. ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்து u - b, டிஸ்டன்ஸ் வந்து a + b. பார்க்கலாம். ப்ராப்ளம் 1. A 100 meter long train is running at the speed of 30 km/h. Find the time taken by it to pass a man standing near the railway line. சரி, என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க? a 100 meter long train. அப்போ ஒரு ட்ரெயின் இருக்குது. அந்த ட்ரெயினுடைய லென்த் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 100 மீட்டர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது இஸ் ரன்னிங் அட் a ஸ்பீட் ஆஃப் 30 km/h. ஸ்பீடு வந்து நமக்கு என்னது? 30 km/h. ஓகேவா? அதுக்கடுத்தது ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை இட் டு பாஸ் ஏ மேன் ஸ்டாண்டிங் நியர் தி ரயில்வேன்னு. அப்போ இந்த ட்ரெயின் இப்படி மூவ் ஆகுது அப்படின்னா இங்கே ஒரு மேனு அது பக்கத்தில் நின்றுட்டுருக்காருன்னா இந்த ட்ரெயின் இந்த மேனை கிராஸ் பண்ணி போகிறதுக்கான டைம் டேக்கன். ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை டு பாஸ் ஏ மேன் ஸ்டாண்டிங் நியர் தி ரயில்வே லைன் கேட்டிருக்கேன். அப்போ இந்த ட்ரெயின் இந்த மேனை கம்ப்ளீட்டாக பாஸ் பண்ணி போகிறதுக்கான டைம் டேக்கன் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ டைம் தான் நமக்கு வேணும். டைம் தான் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. லென்த்து வந்து இங்கே மீட்டரில் இருக்குது, ஸ்பீடு வந்து km/h இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ரெண்டுத்தையுமே சேம் யூனிட்டாக கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் வந்து நமக்கு எவ்வளோ? 30 km/h. ஆனால் இங்கே நமக்கு லென்த் ஆஃப் த ட்ரெயின் மீட்டர். ஸோ அதனால் ஸ்பீடை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? மீட்டர் பர் செகண்டே கன்வெர்ட் பண்ண போகிறோம். km/h மீட்டர் பர் செகண்ட் கன்வெர்ட் பண்ண என்ன பண்ணணும்? கொடுத்துக்கிற வேல்யூ கூட 5/8 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் வந்து என்ன ஆகிடும்? மீட்டர் பர் செகண்ட் கன்வெர்ட் ஆகிடும். அப்போ 30 கூட 5/8 மல்டிப்ளை பண்ணும்போது சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? 25/3 மீட்டர் பர் செகண்ட். டிஸ்டன்ஸ் மூவ்ட் இன் பாசிங் த ஸ்டாண்டிங் மேன் எவ்வளோ? 100 மீட்டர். ஏன்னா இந்த ட்ரெயின் வந்து 100 மீட்டரு. அப்போ இந்த மேனை தாண்டி 100 மீட்டர் போனால் தான் இந்த ட்ரெயின் வந்து என்ன ஆகும்? கம்ப்ளீட்டாக பாஸ் ஆகும். ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் மூவ்ட் இன் பாசிங் தி ஸ்டாண்டிங் மேன் எவ்வளோ? நமக்கு 100 மீட்டர் வந்து ட்ரெயினை கிராஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த மேனை வந்து கம்ப்ளீட்டாக கிராஸ் பண்ணணும். அப்போ ரெக்வயர்டு டைம் டேக்கன், டைமோட ஃபார்முலா ஆனது டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு 100, ஸ்பீடு வந்து நமக்கு என்ன? 25/3. ஓகேவா? அப்போ இந்த 3 வந்து என்ன ஆகிடும்? நியூமரேட்டர் மல்டிப்ளையில் போய்டும். கேன்சல் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 12 செகண்ட். அப்போ ரெக்வயர்ட் டைம் டேக்கன் நமக்கு எவ்வளோ? 12 செகண்ட். ப்ராப்ளம் 2 பார்க்கலாம். A train is moving at a speed of 132 km/h. If the length of the train is 110 meter, how long will it take to cross a railway platform 160 meter long? அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரி, என்னென்ன டேட்டா நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க? ஒரு ட்ரெயின், a train is moving at a speed of 132 km/h. ஒரு ட்ரெயின் இருக்குது. அந்த ட்ரெயின் வந்து எத்தனை km/h ட்ராவல் பண்ணுது? 132 km/h ட்ராவல் பண்ணுது.
if the length of the train வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 110 மீட்டர் கொடுத்துருக்காங்க. சரி, என்ன கேட்டிருக்காங்க, how long will it takes to cross a railway platform 165 மீட்டர் லாங். இந்த ட்ரெயின் வந்து ஒரு 165 மீட்டர் லாங் பிளாட்ஃபார்ம். இந்த 165 மீட்டர் பிளாட்ஃபார்மை கம்ப்ளீட்டாக ட்ராவல் பண்ணி முடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ இந்த ட்ரெயின் ட்ராவல் பண்ணோன்னா பிளாட்ஃபார்மோடைய லென்த்து எவ்வளோ நமக்கு, அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் நமக்கு எவ்வளோ இந்த ட்ரெயின் வந்து ட்ராவல் பண்ணணும், இந்த பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணணும் ப்ளஸ்ஸு இந்த ட்ரெயினோட லென்த்தையும் கிராஸ் பண்ணணும். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் நமக்கு என்னது 165 ப்ளஸ் 110 மீட்ரு. இந்த ஃபுல் மீட்டரை கிராஸ் பண்ணால் தான் என்ன நமக்கு ஃபுல் டைம் டேக்கன் வந்து நமக்கு கிடைக்கும். சரி, இங்கே நமக்கு பிளாட்ஃபார்மும் ட்ரெயினோடைய லென்த்து மெஷர் வந்து நமக்கு எப்படி இருக்குது, மீட்டர்ஸில் இருக்குது. இங்கே நமக்கு ஸ்பீட் ஆஃப் ஏ ட்ரெயின் வந்து என்ன கிலோமீட்டர் பர் ஹவரில் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் வந்து மீட்டர் பர் செகண்டே கன்வெர்ட் பண்ணணும். சரி, ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 132 கிலோமீட்டர் பர் ஹவர். மீட்டர் பர் செகண்டாக கன்வெர்ட் பண்ணால் 5/18 மல்டிப்ளை பண்ணுவீங்க. மல்டிப்ளை பண்ணி கேன்சல் பண்ணிங்கன்னா 110/3 மீட்டர் பர் செகண்ட் சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். அப்போ டிஸ்டன்ஸ் கவர்டு இன் பாசிங் தி பிளாட்ஃபார்ம். அப்போ அந்த ட்ரெயின் அந்த 165 மீட்டர் பிளாட்ஃபார்மை கம்ப்ளீட்டாக ட்ராவல் பண்ணி போகணுன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் நமக்கு வேணும், 165 மீட்டர் ப்ளஸ்ஸு இந்த ட்ரெயினோடைய லென்த்து. ஸோ அதான் இங்கே போட்டிருக்கோம். டிஸ்டன்ஸ் கவர்டு இன் பாசிங் தி பிளாட்ஃபார்ம் ஈக்குவல் டு 110 ட்ரெயினோடைய லென்த்து ப்ளஸ்ஸு பிளாட்ஃபார்மோடைய லென்த்து ஆட் பண்ணிங்கன்னா 275 மீட்டர் சொல்லிட்டு வருது. நம்ம டைம் டேக்கன் கண்டுபிடிக்கணும். டைமுக்கு ஃபார்முலா என்னது, டிஸ்டன்ஸு டிவைடட் பை ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் நமக்கு என்னது 275 டிவைடட் பை ஸ்பீடு வந்து நமக்கு எவ்வளோ 110 டிவைடட் பை 3. அப்போ இது ரெசிப்ரோக்கல் ஆகிடும். 275 இன்ட்டு 3/110 கேன்சல் பண்ணிங்கன்னா 15/2 செகண்ட்ஸ். மிக்சர் ஃப்ராக்ஷனை கன்வெர்ட் பண்ணி 7/1/2 செகண்ட்ஸ் ஆகும் அந்த ட்ரெயினை அந்த பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணுறது. ப்ராப்ளம் 3 பார்க்கலாம். A 160 மீட்டர் லாங் ட்ரெயின் crosses a 160 மீட்டர் லாங் பிளாட்ஃபார்ம் இன் 16 செகண்ட்ஸ். ஃபைண்ட் தி ஸ்பீட் ஆஃப் தி ட்ரெயின். இதுக்கு முன்னாடி கொஸ்டின் நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, பிளாட்ஃபார்மோட லென்த்து ட்ரெயினோட லென்த்து கொடுத்துட்டு ஸ்பீடு கொடுத்து நமக்கு என்ன கேட்டாங்க, டைம் கேட்டாங்க. இந்த கொஸ்டின் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ட்ரெயினோடைய லென்த்தும் பிளாட்ஃபார்மோடைய லென்த்தும் கொடுத்துட்டு டைம் கொடுத்துட்டு நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, ஸ்பீடு வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, கிவன் நமக்கு என்னது, லென்த் ஆஃப் த ட்ரெயின் 160 மீட்டர், லென்த் ஆஃப் த பிளாட்ஃபார்ம் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 160 மீட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ, 160 லென்த் ஆஃப் த ட்ரெயின் ப்ளஸ் த லென்த் ஆஃப் தி பிளாட்ஃபார்ம். அப்போ 160 + 160 320 மீட்டர்ஸ். டைம் டேக்கன் பை எ ட்ரெயின் டு கிராஸ் 320 மீட்டர்ஸ் எவ்வளோ, 16 செகண்ட்ஸில் கிராஸ் பண்ணுது. நமக்கு என்ன வேணும், ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் வேணும். ஸ்பீட் ஆஃப் தி ட்ரெயின் ஃபைன் பண்ணுறது ஃபார்முலா என்னது, டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் டேக்கன். டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ 320 மீட்டர் பர் செகண்டு, டைம் டேக்கன் எவ்வளோ 16. கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது, 20 மீட்டர் பர் செகண்ட் வருது. இதை வந்து என்ன பண்ணணும், கிலோமீட்டர் பர் ஹவருக்கு கன்வெர்ட் பண்ணணும். கிலோமீட்டர் பர் ஹவர் கன்வெர்ட் பண்ணோன்னா 20 கூட எதெல்லாம் மல்டிப்ளை பண்ணணும், 18 டிவைடட் பை 5 மல்டிப்ளை பண்ணி கேன்சல் பண்ணிங்கன்னா 72 கிலோமீட்டர் பர் ஹவர். ப்ராப்ளம் 4 பார்க்கலாம். A person standing on a railway platform notices that a train took 21 seconds to completed passes through the platform which was 84 meter long and it took 9 seconds in passing him. Find the speed of the train in kilometer per hour. சரி, என்னென்ன கொடுத்துருக்காங்க, a person standing on a railway platform. ஒரு பர்சன் வந்து ரயில்வே பிளாட்ஃபார்ம் மேலே நின்றுட்டுருக்காரு. he noticed that a ட்ரெயினோட லென்த்து கொடுக்கல. ஸோ ஐ கன்சிடர் அஸ் ஏ ட்ரெயின் ஆஃப் லென்த் வந்து என்னது, எக்ஸ் மீட்டர். ஓகேவா? இந்த ட்ரெயின் ஆஃப் லென்த்து எக்ஸ் மீட்டரு இந்த 84 மீட்டர் லாங் பிளாட்ஃபார்மை கம்ப்ளீட்டாக கிராஸ் பண்ணி முடிக்கிறதுக்கு எவ்வளோ செகண்ட் எடுத்துக்குது சொல்லியிருக்காங்க, 21 செகண்ட்ஸ் ஆகுது சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது இந்த மேன் இங்கே நின்றுட்டுருக்காங்கல்ல, அவங்கள இந்த ட்ரெயின் வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் டேக்கன் கொடுத்துருக்காங்க, 9 செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க.
நம்மளை என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் தி ஸ்பீட் ஆஃப் தி ட்ரெயின். ஸ்பீட் ஆஃப் தி ட்ரெயின் கண்டுபிடிங்கன்னா ஃபார்முலா டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைமு. அப்போ டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைமில் டைம் நம்மக்கிட்ட இருக்குது எவ்வளோ, 21 செகண்ட்ஸ். நமக்கு என்ன வேணும், டிஸ்டன்ஸ் வேணும். டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்ன வேணும், லென்த் ஆஃப் த பிளாட்ஃபார்மு ப்ளஸ்ஸு லென்த் ஆஃப் த ட்ரெயின். நம்மக்கிட்ட லென்த் ஆஃப் த பிளாட்ஃபார்ம் இருக்குது, ஆனால் நம்மக்கிட்ட இன்னும் என்ன இல்லை, லென்த் ஆஃப் த ட்ரெயின் இல்லை. அப்போ இப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம், லென்த் ஆஃப் த ட்ரெயினை ஃபைன் பண்ண போகிறோம். அதை யூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணிவிடும், நம்ம கம்ப்ளீட் டிஸ்டன்ஸ் வந்து ஃபைன் பண்ணிடலாம். அப்போ டைம் யூஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும், ஸ்பீடு வந்து நம்ம வந்து ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். ஓகேவா, சரி. லெட் தி லென்த் ஆஃப் த ட்ரெயின் பி எக்ஸ் மீட்டர், தென் த ட்ரெயின் கிராசஸ் எக்ஸ் மீட்டர் இன் 9 செகண்ட்ஸ். அப்படின்னா ஏன்னா அந்த மேனை கம்ப்ளீட்டாக கிராஸ் பண்ணி போகிறது, அந்த ட்ரெயின் வந்து எவ்வளோ டைம் டேக்கன் கொடுத்துருக்காங்க, 9 செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் மீட்டர் கிராஸ் பண்ணுறதுக்கு ட்ரெயின் வந்து எவ்வளோ எடுத்துக்கு, 9 செகண்ட்ஸ் எடுத்துக்கு. அதே கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் எக்ஸ் ப்ளஸ் 84 மீட்டரை வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு அந்த ட்ரெயின் எவ்வளோ எடுத்துக்குது, 21 செகண்ட்ஸ் வந்து எடுத்துக்குது. அப்போ இந்த ப்ராப்ளத்தை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னா ரேஷியோ மெத்தடில் சால்வ் பண்ணலாம். அப்போ எக்ஸ் மீட்டரு ட்ராவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் எடுத்துக்குது, 9 செகண்ட்ஸ் எடுத்துக்குது. அதே எக்ஸ் ப்ளஸ் 84 மீட்டர் ட்ராவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் எடுத்துக்குது, 21 செகண்ட்ஸ் எடுத்துக்குது. அப்போ ரேஷியோ எப்படி பார்த்தோன்னா x/9 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 84 டிவைட் பை 21. ஓகேவா, இது எப்போ நம்ம இந்த மாதிரி சால்வ் பண்ணலான்னா அதே கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் அதே ட்ராவல் பண்ணுது. ஸோ அதனால தான் x/9 ஈக்குவல் டு த ரேஷியோ பிட்வீன் திஸ் ஈக்குவல் டு த ரேஷியோ பிட்வீன் திஸ். ஓகேவா, அப்போ லென்த் ஆஃப் த ட்ரெயின் இஸ் எக்ஸ் ப்ளஸ் 84 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம், எக்ஸ் ப்ளஸ் 84 டிவைட் பை எக்ஸு ஈக்குவல் டு 21 டிவைட் பை 9. சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸுக்கு வந்து என்ன கிடைக்கும், 63 சொல்லிட்டு கிடைக்கும். அப்போ லென்த் ஆஃப் த ட்ரெயின் வந்து நமக்கு எவ்வளோ, 63 மீட்டர். ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் வந்து நமக்கு என்னது, டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம் டேக்கனு. அப்போ லென்த் ஆஃப் த ட்ரெயின் வந்து 63 மீட்டரு. அந்த 63 மீட்டரை கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்து, 9 செகண்ட்ஸ் எடுத்து. அப்போ 63 டிவைட் பை 9 7 மீட்டர் பர் செகண்ட். மீட்டர் பர் செகண்டை கிலோமீட்டர் பர் ஹவரை கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், 18/5 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 126/5 மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக பார்த்தீங்கன்னா 25 1/5 கிலோமீட்டர் பர் ஹவர். ப்ராப்ளம் 5 பார்க்கலாம். A train traveling with constant speed crosses a 90 meter long platform in 12 seconds and a 120 meter long platform in 15 seconds. Find the length of the train and its speed. ஓகேவா, சரி என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ட்ரெயின் வந்து ட்ராவல் ஆகுது, அது 90 மீட்டர் லாங் பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துது, 12 செகண்ட்ஸ் எடுத்துக்குது. அதே 120 மீட்டர் லாங் பிளாட்ஃபார்ம் கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ எடுத்துது, 15 செகண்ட்ஸ் எடுத்துக்குது. ஃபைன் தி லென்த் ஆஃப் த ட்ரெயின் அண்ட் ஸ்பீடு கேட்குறேன். லென்த் ஆஃப் த ட்ரெயினும் ஸ்பீடும் வந்து ஃபைன் பண்ண சொல்கிறேன். லென்த் ஆஃப் த ட்ரெயின் வந்து தெரியாது, ஸோ த லென்த் ஆஃப் த ட்ரெயின் பி எக்ஸ் மீட்டர்ஸ். ஓகேவா, சரி. பிளாட்ஃபார்ம் லென்த் ஆஃப் த ட்ரெயின் வந்து எக்ஸ் மீட்டரு. பிளாட்ஃபார்ம் ஆஃப் லென்த்து 90 மீட்டர் ட்ராவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ எடுத்துக்குது, 12 செகண்ட்ஸ் எடுத்துக்குது. ஒரு 90 மீட்டர் பிளாட்ஃபார்மை ஒரு எக்ஸ் மீட்டர் லென்த் உள்ள ட்ரெயின் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு 12 செகண்ட்ஸ் எடுத்துக்குன்னா அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னது, லென்த் ஆஃப் த ட்ரெயின் ப்ளஸ் லென்த் ஆஃப் த பிளாட்ஃபார்ம். அது ரெண்டு சம் பண்ணி தானே டோட்டல் டிஸ்டன்ஸு. அப்போ லென்த் ஆஃப் த ட்ரெயின் ப்ளஸ் லென்த் ஆஃப் த பிளாட்ஃபார்ம் இதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ட்ராவல் பண்ணுறது அது என்ன இருக்குது, டைம் டேக்கன் வந்து 12 செகண்ட்ஸ். அதுக்கடுத்தது 120 மீட்டர் லாங் பிளாட்ஃபார்ம் இன் 15 செகண்ட்ஸ். 120 மீட்டர் லாங் பிளாட்ஃபார்ம் இன் 15 செகண்ட்ஸ்னால் என்னது, 120 மீட்டர் பிளாட்ஃபார்மோடைய லென்த்து ப்ளஸ்ஸு ட்ரெயினோடைய லென்த்து. இந்த டோட்டல் டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணுறதுக்கு ட்ரெயின் வந்து எவ்வளோ டைம் டேக்கன், 15 செகண்ட்ஸ். அப்போ x/90 ட்ராவல் பண்ண 12 செகண்ட்ஸ் எடுத்துக்குது. x + 120 லென்த்து ட்ராவல் பண்ணுறது 15 செகண்ட்ஸ் எடுத்துக்குது. கான்ஸ்டன்ட் ஸ்பீடுன்றதுனால அப்போ இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற ரேஷியோ வந்து ஈக்குவல் டு இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற ரேஷியோ. அப்போ x/90 டிவைட் பை 12 ஈக்குவல் டு x + 120 டிவைட் பை 15. ஓகேவா, இப்போ 15 12 கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு x ஈக்குவல் நமக்கு என்ன கிடைக்குது, 30 சொல்லிட்டு கிடைக்குது. அப்போ லென்த் ஆஃப் த ட்ரெயின் வந்து நமக்கு என்னது 30 மீட்டர். ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் கண்டுபிடித்து நம்ம என்ன பண்ணலாம், டிஸ்டன்ஸ் டிவைட் பை ட்ரெயின். x + 90
டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணுறது டைம் டேக்கன் அது வந்து எவ்வளோ நமக்கு 12. அப்போ 30 + 90 / 12 பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும்? ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் கிடச்சிரும் 10 m/s. 10 மீட்டர் km/h கன்வெர்ட் பண்ண என்ன பண்ணணும்? 18/5 மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 36 km/h கிடைக்கும். அப்போ ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் வந்து நமக்கு எவ்வளோ? 36 km/h. லென்த் ஆஃப் த ட்ரெயின் வந்து 30 மீட்டர். ஓகேவா? ப்ராப்ளம் 6 பார்க்கலாம். 2 trains 240 meter and 270 meter in a length are running towards each other on parallel lines, and one at the rate of 60 km/h and another at 40 km/h. How much time will they take to cross each other? அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. 2 ட்ரெயின் வந்து ரன்னிங் டுவர்ட்ஸ் ஈச் அதர். அப்படின்னா என்னது? 2 ட்ரெயினுமே வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணிக்குது. ஒரு ட்ரெயினோடைய லென்த் வந்து 240 மீட்டர்ஸு, இன்னொரு ட்ரெயினோட லென்த் வந்து 270 மீட்டர்ஸ். 240 மீட்ரு லென்த் உள்ள ட்ரெயின் வந்து எவ்வளோ ஸ்பீடில் ட்ராவல் ஆகுது? 60 km/h ட்ராவல் ஆகுது. 270 மீட்டர் லென்த் உள்ள ட்ரெயின் வந்து எவ்வளோ ஸ்பீடில் ட்ராவல் ஆகுது? 48 m/h ட்ராவல் ஆகுது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன கேட்குறாங்கன்னா, இந்த 2 ட்ரெயினுமே வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் ட்ராவல் ஆகி வரும்போது அது ரெண்டுமே கிராசிங் ஈச் அதர், அப்படி ரெண்டுமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கிராஸ் பண்ணுறதுக்கான டைம் டேக்கன் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? சரி, ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து ட்ராவல் பண்ணுதுன்னா ரிலேட்டிவ் ஸ்பீடு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னது? சம் ஆஃப் தி 2 ஸ்பீட். அப்போ ரிலேட்டிவ் ஸ்பீட் ஆஃப் 2 ட்ரெயின் வந்து என்னது? இங்கே ஆப்போசிட் டைரக்ஷன் இருந்தால் 60 km + 48 km. அப்போ ஆட் பண்ணிங்கன்னா 180 km/h. இங்கே நமக்கு ட்ரெயினோடைய லென்த் வந்து மீட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ km/h நம்ம என்ன பண்ணணும்? m/s கன்வெர்ட் பண்ணணும். m/s கன்வெர்ட் பண்ணணும்னா km/h கூட எவ்வளோ மல்டிப்ளை பண்ணணும்? 5/8 மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 30 m/s சொல்லிட்டு கிடைக்கும். அப்போ டைம் டேக்கன் பை த ட்ரெயின் டு பாஸ் ஈச் அதர்னது டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ரிலேட்டிவ் ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு என்னது? சம் ஆஃப் லென்த் ஆஃப் 2 ட்ரெயின்ஸ். அப்போ சம் ஆஃப் லென்த் ஆஃப் 2 ட்ரெயின்ஸ் என்னது? 240 + 270 டிவைடட் பை ரிலேட்டிவ் ஸ்பீட் நமக்கு எவ்வளோ? 30. அப்போ ஆட் பண்ணி கேன்சல் பண்ணிங்கன்னா 70 seconds போட்டு சொல்லிட்டு கிடைக்குது. அப்போ நம்மளோட டைம் டேக்கன் வந்து நமக்கு எவ்வளோ? 17 seconds. அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். 2 trains 100 meter and 120 meter long are running in the same direction with the speed 72 km/h and 54 km/h. In how much time will the first train cross the second? அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்கோம். சரி, 2 trains 100 meter long ஒன்று, 120 meter long ஒன்று are running in the same direction. ஒரே டைரக்ஷன்லே ட்ராவல் ஆகுது with the speed of 72 km/h and 54 km/h. In how much time will the first train cross the second train? அப்போ இந்த ட்ரெயினை கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா? சரி, சேம் டைரெக்ஷனில் மூவ் ஆகுது. சேம் டைரெக்ஷனில் மூவ் ஆகுதுன்னா ரிலேட்டிவ் ஸ்பீட் கண்டுபிடித்து நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். ஸ்பீடை வந்து மைனஸ் பண்ணணும். அப்போ 72 - 54 18 km/h. நமக்கு ட்ரெயினோட லென்த் வந்து மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து நம்ம km/h என்ன பண்ணணும்? m/s கன்வெர்ட் பண்ணணும். அப்போ 18 கூட எதால் மல்டிப்ளை பண்ணுவோம்? 5/18 மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 5 m/s. சரி, டைம் டேக்கன் பை த ட்ரெயின் டு பாஸ் ஈச் அதர் என்னது? சம் ஆஃப் த லென்த் ஆஃப் தி ட்ரெயின்ஸ் டிவைடட் பை ரிலேட்டிவ் ஸ்பீட். சம் ஆஃப் த லென்த் ஆஃப் த ட்ரெயின்ஸ் வந்து என்னது? ஒரு ட்ரெயினோடைய லென்த் வந்து 100 மீட்டரு, இன்னோட ட்ரெயினோட லென்த் வந்து 120 மீட்டர். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும்? 220 மீட்டர் டிவைட் பை ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்து நமக்கு எவ்வளோ? 5. அப்போ டிவைட் பண்ணிங்கன்னா 44 கிடைக்குது. அப்போ 44 செகண்ட்ஸில் இந்த ட்ரெயின் வந்து பாஸ் பண்ணி போயிடும். ப்ராப்ளம் 8 வந்து பார்க்கலாம். A train 100 meter long traveling at 60 km/h passes another train twice as fast as this train traveling in opposite direction in 10 seconds. Find the length of the second train. சரி, இப்போ கிளியராக பார்க்கலாம். A train 100 meter long traveling at 60 km/h. ஒரு ட்ரெயின் இருக்குது, அது லென்த் வந்து எவ்வளோ? 100 மீட்டர் லாங், ட்ராவலிங் அட் 60 km/h. இந்த கமாக்குள்ளே இருக்கிறத அப்படியே விட்டுருங்க.
ப்ராப்ளம் 8 பார்க்கலாம். A train 100 meter long traveling at 16 km 60 km per hour. A train 100 meter long traveling at 60 km per hour passes another train. ஒரு ட்ரெயினை பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ சேம் டைரெக்ஷனாக ஆப்போசிட் டைரெக்ஷனாக பார்க்கலாம். Twice as fast as this train and traveling in opposite direction. Twice as fast as this trainனா அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ட்ரெயின் எந்த வேகத்தில் வருதோ அதை விட 2 மடங்கு அதிகமாக இன்னொரு ட்ரெயின் வருது. எந்த டைரெக்ஷனில்? ஆப்போசிட் டைரெக்ஷனில். ஓகேவா? ட்வைஸ் as fast as this train. இந்த ட்ரெயின் 60 km per hour ட்ராவல் பண்ணால் ட்வைஸ் as fast as this trainனா இந்த ட்ரெயின் ஸ்பீடோட 2 மடங்கு. அப்போ 60 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 120. அப்போ 120 km per hour இன்னொரு ட்ரெயின் ட்ராவல் ஆகுது. எந்த டைரெக்ஷனில்? ஆப்போசிட் டைரெக்ஷனில். சரி, அது பாஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது? 10 seconds எடுத்துக்குது. அப்போ நம்ம என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் தி லென்த் ஆஃப் தி செகண்ட் ட்ரெயின் கேட்குறாங்க. இந்த செகண்ட் ட்ரெயினோடைய லென்த்தை வந்து ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? டைம் டேக்கன் பை த ட்ரெயின் டு பாஸ் ஈச் அதர் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10 seconds கொடுத்துருக்காங்க. ரிலேட்டிவ் ஸ்பீடு ஆப்போசிட் டைரெக்ஷன்னா என்ன பண்ணணும்? ட்ரெயினோடைய ஸ்பீடை வந்து சம் பண்ணணும். அப்போ ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்து நமக்கு எவ்வளோ? 60 + 120 180 km per hour. ஓகேவா? இங்கே ட்ரெயினோட லென்த் வந்து மீட்டரில் இருக்கிறதுனால ஸ்பீடை வந்து என்ன பண்ணணும்? மீட்டர் பர் செகண்டாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ 180 கூட எதை மல்டிப்ளை பண்ணணும்? 5/8 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மீட்டர் பர் செகண்டாக கன்வெர்ட் ஆகிடும். அப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 50 மீட்டர் பர் செகண்டாக நமக்கு ரிலேட்டிவ் ஸ்பீட். செகண்ட் ட்ரெயினோட லென்த்தை தான் கண்டுபிடிக்கணும். அந்த லென்த்து நமக்கு என்னன்னு தெரியாது. ஸோ அதனால் அது வந்து நம்ம என்ன எடுத்துருக்கோம்? எக்ஸ் மீட்டர் சொல்லிட்டு எடுத்துருக்கோம். நமக்கு என்ன தெரியும்? டைம் டேக்கன் பை த ட்ரெயின் டு பாஸ் ஈச் அதர் ஈக்குவல் டு சம் ஆஃப் த லென்த் ஆஃப் த ட்ரெயின்ஸ் டிவைடட் பை ரிலேட்டிவ் ஸ்பீடு. டைம் டேக்கன் பை த ட்ரெயின் டு பாஸ் ஈச் அதர் எத்தனை செகண்ட்ஸு? 10 seconds எடுத்துக்குது. ஈக்குவல் டு சம் ஆஃப் த லென்த் ஆஃப் த ட்ரெயின்ஸ். ஒரு ட்ரெயினோட லென்த்து 100 மீட்டர், இன்னொரு ட்ரெயினோட லென்த்து அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை நம்ம என்னென்ன அசியூம் பண்ணியிருக்கோம்? எக்ஸ் மீட்டர் சொல்லிட்டு அசியூம் பண்ணியிருக்கோம். அப்போ சம் ஆஃப் த லென்த் ஆஃப் த ட்ரெயின்ஸ் வந்து என்னது? எக்ஸ் + 100 டிவைட் பை ரிலேட்டிவ் ஸ்பீடு ஆல்ரெடி நம்ம ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். எவ்வளோ? 50. ஓகேவா? அப்போ இந்த 50 எங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 500 ஆகிடும். அந்த 500 தான் இது எக்ஸ் + 100. இந்த 100 இந்த சைடு போச்சுன்னா மைனஸ் ஆகிடும். அப்போ எக்ஸ் = 400. ஹென்ஸ் த லென்த் ஆஃப் தி செகண்ட் ட்ரெயின் வந்து நமக்கு எவ்வளோ? 400 மீட்டர்.